இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஃபிங் ஃபியூவல். எங்ககிட்ட ஒரு கேஸ்ட் அயர்ன் செட் வந்து இருக்கு. ரொம்ப நாளா வந்து நான் இதுக்கு ஒரு அடுப்பு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா குச்சியெல்லாம் வச்சு அத எரிய வைக்க முடியல. கேஸ் அடுப்புலயும் வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப் இல்ல. ஸோ இதுதான் இந்த செஃபிங் ஃபியூவல். இது வந்து 6 பாக்ஸ் வந்துச்சு. சைல்ட்ஹுட் மேட்டர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நார்மலா நம்ம எப்படி விளக்கெல்லாம் பத்த வைப்போமோ, அது மாதிரி அதோட டின்னோட மூடி மாரி இருக்கும். அத ஓப்பன் பண்ணிட்டு நம்ம நெருப்பு காமிச்சோம்னா அது பத்திக்கும். அதுக்கப்புறம் இதுல நான் வந்து தோசைக்கல் வைக்கிறேன். இந்த தோசைக்கல்ல வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் பழகியிருக்கேன். இப்போ வந்து ஆனியன்லாம் போட்டு அத நல்லா கிளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கிறேன் ஆனியன் வச்சு கிளீன் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை வந்து நாங்க சூப்பரா ஊத்தி எடுத்துட்டோம். என் பையன் தான் இத ஊத்திட்டு இருக்காரு. இதுல கொஞ்சமா ஆயில் போட்டுக்கிறோம். அ அடுப்பு வந்து ரொம்ப நல்லா எரியுது. இதுல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இல்ல, ரொம்ப ஸ்லோவாவும் இல்ல. கரெக்ட்டா இருக்கு. சேஃப் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லுவேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஓகே. ஏன்னா ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இத யூஸ் பண்ணும்போது பரவால்ல. அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் புடுங்கி சாப்பிட்டு பார்த்தேன் நடுவுல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நார்மலா கல்லுல ஊத்துற தோசை அத விட ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இத எப்படி அணைக்கிறது அப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் அந்த மூடி வச்சு நம்ம பிரஸ் பண்ணனா போதும். காத்து இல்லன்னா அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிருது. இத வந்து இதுல ஒரு ப்ரிகாஷன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து சூடா இருக்கும். ஏன்னா, இந்த அடுப்பு சூடா இருக்கு. நம்மளோட கல்லு எல்லாமே சூடா இருக்கு. அதனால நான் வந்து கீழ ஒரு கட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த கட்டையோட அப்படியே எடுத்துட்டு போயி நான் வந்து குழந்தைங்க கைப்படாத இடத்துல வச்சுருவேன். இது சேஃப் தான். நம்ம இந்த மாரி யூஸ் பண்ணோம்னா. இந்த சாஃபிங் ஃபியூவல் யூசர் ஃப்ரெண்ட்லி பட் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். தேங்க் யூ.